ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஈஸி அண்ட் குவிக்காக செய்யக்கூடிய ரவை போண்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா உள்ள நல்ல சாஃப்டாகவும் வெளியில் நல்ல முறுமுறுப்பாகவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு 250 ml. நீங்கள் வீட்டில் அதே மெஷர்மெண்ட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் அளவாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதிகமும் சேர்த்துடக்கூடாது. 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்ததுக்கப்புறமா இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுடுங்க. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ரவை நல்லா சாஃப்டாகவே ஊறி வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 கப் போல் பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பொடியாக நறுக்கின மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்கும்போது ஒரேடியாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். போண்டாக்கு நம்ம எடுத்து போடுற மாதிரி இது மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே நம்ம போண்டா ரெடி பண்ணலாம். ஸ்டவ்வில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு போண்டாவாக உள்ளே சேர்த்துக்கோங்க. கையில் அனல் படுற மாதிரி இருந்தது அப்படின்னா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. எல்லா போண்டாக்களையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. எல்லா போண்டாக்களையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா உடனே கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை கரண்டி வச்சு நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு போண்டா நல்லா முறுமுறுப்பாக வர வர வேக வச்சுக்கோங்க. போண்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையாக தான் இருக்கும். உங்களுக்கு பொன்னிறமாக வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு பச்சை மிளகாய்க்கு பதிலாக மிளகாய் தூளும் சேர்த்துட்டு மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போது உங்களுக்கு பொன்னிறமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், போண்டா நல்லா முறுமுறுப்பாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலையும் நம்ம போண்டா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான நல்ல முறுமுறுப்பான ரவை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக செஞ்சுட்டு கூடவே கொஞ்சமாக கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Bye-bye.